ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அறம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேவை சாப்டர் பை சாப்டர் வந்து வீடியோவாக நம்ம கொடுக்க போகிறோம். அதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வேவுடைய ப்ரிஃபேஸ் ஒரு இன்ட்ரோ சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் சர்வே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 16th சாப்டர் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் சர்வே எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது, அண்ட் ஆல்சோ மெயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சர்வேலேருந்து நம்ம எதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோஸில் கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ், சர்வேவுடைய ப்ரிஃபேஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ள சர்வேயில் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, ஆர் தீம் ஆஃப் எக்கனாமிக் சர்வே என்ன, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பார்ட்டு தான் ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷத்துடைய சர்வேவுடைய ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற பிக்சரே இந்த தீம் ஆஃப் த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த ரெண்டுக்கும் இந்தியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்தியா ஃபேஸ் பண்ணுற செவரல் மேக்ரோ எக்கனாமிக் சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. அதுதான் இன் அ நட்ஷெல் சர்வேவுடைய தீம் அப்படின்னே சொல்லலாம். ஃபோக்கஸிங் ஆன் எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படிங்கிறத தான் தீமாவே சர்வே வச்சுருக்காங்க. ஸோ எக்கனாமிக் சர்வே 25-26 இதில் இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரிஃபேஸ். ஸோ ப்ரிஃபேஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் இந்தியா என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிச்சு, எதுலையெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ செவரல் அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தால் கூட ஸ்டில் என்ன மாதிரியான ரோட் பிளாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன் அப்படி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இதை பற்றியெல்லாம் சர்வேல பின்னாடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, அதை ப்ரிஃபேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி ஆஃப் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 2025 உடைய ஆரம்பத்தில் இருந்துச்சு, 2025 எப்படி வந்து எண்ட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் நிறையா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா இண்டிகேட்டர்ஸில் இந்தியா பாசிட்டிவான அச்சீவ்மெண்ட்ஸை கொடுத்துருக்கு. ஆனாலும் சில இண்டிகேட்டர்ஸில் நம்ம வல்னரபுளாக இருக்கோம். அந்த வல்னரபிலிட்டி என்ன, இதை பற்றி தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படிங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நிறைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் லைக் ஃபிஸ்கல் டெபிசிட்டை பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை விட ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் 4.9% ஆஃப் ஜிடிபிக்குள்ளே கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருந்தாங்க. பட் கவர்மெண்ட் அதை விட ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, 4.8% ஆஃப் ஜிடிபி அப்படிங்கிறதுக்குள்ளே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் லெவலை விட ஃபிஸ்கல் டெபிசிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபினான்ஷியல் இயர்க்கான டார்கெட்டாக 4.4% ஆஃப் ஜிடிபிக்குள்ளே ஃபிஸ்கல் டெபிசிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபிஸ்கல் டிசிப்ளினை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் நம்மளுடைய டார்கெட்டட் லெவலான 4% விட கம்மியாகவே தான் மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் இருந்திருக்கு, போத் டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் அண்ட் சிபிஐ இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2% ஆஃப் ஜிடிபி அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸும் பார்த்தீங்கன்னா $700 பில்லியன் மேலே ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் நம்ம அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ பெரும்பாலான மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், இது இல்லாமல் நிறைய மேஜர் ரீஃபார்ம்ஸ் லாஸ்ட் இயர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஜிஎஸ்டி ஓவர்ஹால் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியுடைய ஸ்லாப்ஸை வந்து ரேஷனலைஸ் பண்ணியிருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியர் செக்டாரில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அலோவ் பண்ணுறது. தென் இன்சூரன்ஸ் செக்டாரில் 74% எஃப்டிஐயாக இருந்தது 100% எஃப்டிஐயாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி செவரல் பாலிசி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் இந்தியா வந்து டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக இன்டர்நேஷ்னல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்தியாவுக்கு நல்ல ரேட்டிங்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க லாஸ்ட் இயர். அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவுடைய ரேட்டிங்கை BBB- BBBக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் செவரல் இண்டிகேட்டர்ஸில் இந்தியா வந்து பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ த இயர் 2025 டிஃபைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்டு பை சிக்னிஃபிகண்ட் பாலிசி டிஸ்ட்ரப்ஷன்ஸ் குளோபலி அண்ட் ஸ்ட்ராங் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்கலி. இந்தியா டெமான்ஸ்ட்ரேட்டட் resilience
த்ரோ அக்ரெசிவ் மானிட்டரி ஈஸிங். அது இல்லாமல் ஆர்பிஐ கூட ரெப்போ ரேட்டை செவரல் டைம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி லிக்விடிட்டி கண்டிஷன்ஸை ஈஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஸ்கல் டிசிப்ளின் த்ரூ ஆல் தீஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ரீஃபார்ம்ஸ், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கோம். பட் இத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தால் கூட தேர் இஸ் அ பேரடாக்ஸ். இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம், பட் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியாக பாசிட்டிவாக நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை. அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ருப்பியுடைய டெப்ரிசியேஷன். ஸோ லாஸ்ட் இயர் அரௌண்ட் ஒரு 5% கிட்ட ருப்பி டாலருக்கு அகெயின்ஸ்டாக டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் குறைஞ்சு கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் லாஸ்ட் இயர் என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்குது. இதனால ஸ்ட்ராட்டஜிக் இன்சுலேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ இவ்வளவு எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், பாசிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா கொடுத்தா கூட இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வீக்காக இருக்கும் அப்படின்னா, நமக்கு எக்ஸ்டர்னலாக நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால, இப்போ யூஎஸ் உடைய டேரிஃப் இம்போசிஷன், அப்போ சைனா எடுக்கிற சில மூவ்ஸ், இதில் எல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஹெசிடேட் பண்ணுறாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் வீக் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். இந்தியாவுடைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்னால நமக்கு இருக்கிற வல்னரபிலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா மேலே வைக்கிற கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஸ்டெப்ஸை இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம வி ஹாவ் டு பி ரிசீலியன்ட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ்லேருந்து நம்ம ரிசீலியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த சர்வேல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுதான் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் decades coincided with a global environment that no longer reliably rewards macroeconomic discipline. Traditional economic success metrics failed to guarantee currency stability and investor confidence. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணல. ஸோ மேக்ரோ எக்கனாமிக் சக்ஸஸ் அலோன் இஸ் நோ லாங்கர் சஃபிஷியன்ட் டு என்ஷூர் கரன்சி ஸ்டெபிலிட்டி ஆர் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் இன் டுடேஸ் ஜியோ பொலிட்டிக்கலி சார்ஜ்டு என்விரான்மெண்ட். ஸோ அப்போது அதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணுற த்ரெட் அப்படின்னு சர்வே டிஸ்கஸ் பண்ணுது. So India is a victim of geopolitics and strategic power gap. So Indian rupee underperformed in 2025 despite strong economic fundamentals. India's economic ambitions now face global headwinds that are geopolitical rather than macroeconomic in nature. ஸோ ஒரு சில கண்ட்ரீஸ் உடைய ஸ்டெப்ஸ்னால, யூஎஸ் சைனா மாதிரியான ஒரு சில கண்ட்ரீஸ் எடுக்கிற ஸ்டெப்ஸ்னால நம்மளுடைய எக்கனாமிக் வந்துட்டு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்மளுடைய ருப்பி ஃபாலோ ஆகுது. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய வல்னரபிலிட்டியை அது காமிக்குது. ஸோ இதான் ஸ்ட்ரக்சுரல் சேலஞ்சஸ். இந்தியா எப்போவுமே ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சுரல் சேலஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எக்ஸ்போர்ட்ஸில் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இன்வர்ட் ரெமிட்டன்சஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் லார்ஜஸ்ட் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் ரெசிபியன்ட் இன் த வேர்ல்டு. அரௌண்ட் எவ்ரி இயர் $120 பில்லியன் கிட்ட நமக்கு இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் வருது. சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸும் நமக்கு சர்ப்ளஸாக இருக்குது. பட் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எப்போவுமே நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரியாக இருக்கும். ஸோ பர்சிஸ்டன்ட் goods trade deficit with services surplus and remittances insufficient to offset it. ஸோ நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்குது அண்ட் இம்போர்ட் டிபெண்ட் எக்கனாமியாக இருக்கும். அதை ஓரளவுக்கு சர்வீஸ் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸும் ஓரளவுக்கு ரெமிட்டன்ஸ் இன்ஃப்ளோஸும் பேலன்ஸ் பண்ணால் கூட அதை சஸ்டெயின் பண்ணுறது எப்போவுமே சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. ஸோ டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் ஃபார் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு சோர்ஸாக டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்போர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எக்ஸ்போர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் ஃபாரின் இன்ஃப்ளோஸை டிபெண்ட் பண்ணி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ரிஸ்க் இருக்காது. தென் இன்வெஸ்டர்ஸ் பாஸ்டு நாட் டியூ டு வீக் ஃபண்டமெண்டல்ஸ் பட் ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க்ஸ். இந்தியாஸ் பவர் கேப் இண்டெக்ஸ் ஸ்கோர் இஸ் -4, லோயஸ்ட் இன் ஏஷியா எக்ஸ்க்ளூடிங் ரஷ்யா அண்ட் நார்த் கொரியா. ஸோ பவர் கேப் இண்டெக்ஸ்னு ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி, லோவி யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ரேங்கிங் இருக்குது. ஸோ இவ்வளவு மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லான எக்கனாமிக்கலி பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாகவும் எமர்ஜ் ஆயிருக்கணும். பட் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் பாசிட்டிவாக இருந்து கூட எக்ஸ்டர்னல் லெவலில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. மற்ற கண்ட்ரீஸ்க்கு இடையில் நடக்கிற இஷ்யூஸ் நம்ம ருப்பியை அஃபெக்ட் பண்ணுது. அப்படின்னா நம்மளுடைய பவர் கேப் அப்படிங்கிறது -4 அளவுக்கு இருக்குது. ஸோ அப்போ சர்வே இந்த ஒரு ஃபேக்டரை தான் தீமா வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க.
தென் சர்வேல இந்த ப்ரிஃபேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா we can expect 3 global scenarios for 2026. 2025ல தோ நம்ம நிறைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் பாசிட்டிவாக இருந்தால் கூட ருபி டெப்ரிசியேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் வல்னரபிலிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்ஃப்ளோஸ், இந்த த்ரெட்டெல்லாம் இருக்கா. ஸோ இது நெக்ஸ்ட் இயருக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு 3 சினாரியோவை அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மேனேஜ்டு டிஸார்டர் லாஸ்ட் 2025ல இருந்த மாதிரியான சிச்சுவேஷனே கண்டினியூ ஆகலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டி ஒரு 40 to 45% இருக்குது. கண்டினியூஷன் ஆஃப் 2025 கண்டிஷன்ஸ் வித் ரைசிங் ஃப்ரெஜைலிட்டி, மைனர் ஷாக்ஸ் எஸ்கலேட் இன்டு லார்ஜர் மார்க்கெட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ், கவர்மெண்ட்ஸ் இன்டர்வீன் ஃப்ரீக்வெண்ட்லி டு ஸ்டெபிலைஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஷார்ப் ரைஸ் இன் கோல்டு ப்ரைஸஸ் ரிஃப்ளெக்ட் சஸ்டைன்டு அன்சர்டைனிட்டி. இது அப்படியே இப்போ லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் அரௌண்ட் 40 to 45% இருக்குது. தென் டிஸார்டர்லி மல்டிபோலார் பிரேக் டவுன் இன்டென்சிஃபை ஆகலாம். இப்போது யூஎஸ் வந்து ஈரான் மேலே வாருக்கு போகிறது, இன்னும் கூட ட்ரம்ப் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் மேலே அதிகமான டேரிஃப்ஸை இம்போஸ் பண்ணுறது, இதெல்லாம் அன்சர்டனிட்டிஸை இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்டென்சிஃபை பண்ணலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டி 40 to 45% இருக்குது அப்படின்னு சர்வேல எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ரைவல்ரி வித் வெப்பனைசேஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் ஃபினான்ஸ், ப்ராலிஃபரேஷன் ஆஃப் சாங்ஷன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கலி ட்ரிவன் சப்ளை செயின் ரீஅலைன்மெண்ட், இன்க்ரீஸ்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அக்ராஸ் பார்டர்ஸ். தேர்டு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா சிஸ்டமிக் ஷாக்ஸ் கேஸ்கேட், அதுக்கு 10 to 20% சான்சஸ் இருக்குது. இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டெக்னாலஜிக்கல் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், கரெக்ஷன் இன் ஹைலி லீவரேஜ்டு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பொட்டன்ஷியல் மேக்ரோ எக்கனாமிக் இம்பேக்ட் ஒர்சர் தென் 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஸோ இந்த மாதிரியான மல்டிபோலார் டிஸார்டர்லினஸ்னால 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மாதிரியான ஒரு த்ரெட் வர்றதுக்கும் ஒரு 10 to 20% ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சர்வேல ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பட் இதில் எது நடந்தாலும் இந்தியா அதிலிருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரிசீலியண்ட்டாக இருக்குது. அதுக்கு மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பட் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் லைக் ருபி, எக்ஸ்சேஞ்ச் ரேட் வல்னரபிலிட்டி ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்ஃப்ளோஸ், இந்த மாதிரியான த்ரெட்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ சான்சஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதோடைய இம்பேக்ட்ஸும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் லோ ப்ராபபிலிட்டி டஸ் நாட் இம்ப்ளை லோ கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சர்வேல ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா நம்ம மேரத்தானும் ஓட வேண்டியதாக இருக்குது, அதுக்கே சைமல்டேனியஸாக அட் அ டைமில் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா ஸ்ப்ரிண்ட் அப்படிங்கிறது. அதாவது ஷார்ட் டேர்ம்லையும் நிறைய ஃபாஸ்டர் ரீஃபார்ம்ஸ் அண்ட் சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது, லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸாகவும் நிறைய ரீஃபார்ம்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்தியா என்டர்ஸ் திஸ் பீரியட் பெட்டர் பொசிஷன்ட் தென் மோஸ்ட் எக்கனாமிஸ் பட் நாட் இன்சுலேட்டட். Policy must be focusing on building buffers, diversifying supply chains and payment system, enhancing credibility, predictability and administrative discipline. So key buffers, பாசிட்டிவாக இருக்கிற விஷயம் என்னென்னா இந்தியா ஹேஸ் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் மார்க்கெட், 140 crore ப்ளஸ் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ டொமஸ்டிக் டிமாண்ட் எப்போவுமே அதிகமாக இருக்கிற ஒரு மார்க்கெட். $700 billion கிட்ட நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸும் சஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கிறோம். லெஸ் ஃபினான்ஷியலைஸ்டு க்ரோத் மாடல் அப்படிங்கிறப்போ அந்த டிபெண்டன்சியும் பெரிய அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபினான்ஷியல் செக்டார் க்ரோத் அப்படிங்கிறது, பேங்கிங் செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸுடைய ஸ்ட்ரென்த். கிரெடிபிள் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்டே நமக்கு இயர் ஆன் இயர் உங்களுக்கு 7% ஆஃப் ஜிடிபி அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிடும். ஸோ எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸ்னால சில சேலஞ்சஸ் இருந்தால் கூட டொமஸ்டிக் மார்க்கெட்டில் லார்ஜர் டிமாண்ட் இருக்கிற ஒரு மார்க்கெட்டாக இருக்கனால இதெல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் கீ பஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் ரிஸ்க் அப்படிங்கிறது வாலடைல் கேபிட்டல் ஃப்ளோஸ், சஸ்டைன்டு ப்ரெஷர் ஆன் த ருபி. ஸோ growth and resilience must be pursued simultaneously in this challenging environment. ஸோ ஒரு பக்கம் growth-ஐ நம்ம கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணவும் விட முடியாது, கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ்னால எக்கனாமிக்கு வர்ற சேலஞ்சஸையும் நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டியையும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ இப்படிங்கிறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுது சர்வே ப்ரிஃபேஸில். தென் மேனேஜிங் ஜெனரல் கவர்மெண்ட் டெஃபிசிட். இப்போ கிரெடிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ பவர் கேப் இண்டெக்ஸில் இந்தியா வந்து -4 அப்படிங்கிற
பவர் கேப் இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லையும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கேப் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு கண்ட்ரியை அசஸ் பண்ணுறப்போ ஜெனரல் கவர்மெண்ட் டெபிசிட்டை பற்றி பார்ப்பாங்க. ஜெனரல் கவர்மெண்ட்னா போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய டெபிசிட் அண்ட் டெப்ட் கண்டிஷன்ஸை பார்ப்பாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாவரின் டெப்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டெபிசிட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான சேஞ்சஸில் இருக்குது. பட் ஸ்டேட்ஸுடைய ஃபினான்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அதிகமான பாரோயிங்ஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறத பற்றி சர்வேல பின்னாடி சாப்டர்ஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் போராக இருக்கிறப்போ அது இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸுடைய கான்ஃபிடன்ஸ் ஆன் எக்கனாமியை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இந்தியாவுடைய லெவல் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம இன்னும் கூட அதிகமான பாசிட்டிவான இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸை அச்சீவ் பண்ணியிருக்க வேண்டிய கண்ட்ரியாக நம்ம இருக்கோம். ஸோ சேம் லெவல் ஆஃப் இப்போ இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுடைய பாண்ட் வந்து கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்தோனேஷியாவுடைய பாண்ட் ஈல்ஸை விட இந்தியாஸ் பாண்ட் ஈல்ஸ் இந்தோனேஷியாவோட பாண்ட் ஈல்ஸை விட ஹையராக தான் இருக்குது. ஆனாலும் எக்ஸ்டர்னல் கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறதுல இந்தியா வந்து புவராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு ஜெனரல் கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறாங்களே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை மட்டும் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஸோ அதுதான் இதில் காமிச்சிருக்காங்க. இப்போ இந்தோனேஷியா அண்ட் இந்தியா ஜெனரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜெனரல் கவர்மெண்ட் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். பட் இருந்தாலும் கிரெடிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்தியாவுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியான கான்ஃபிடென்ஸ் தான் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதையெல்லாம் எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது, அதுக்கு சர்வே சொல்கிற ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரைட். நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டாரை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் மஸ்ட் பி வெரி வெல் டிசைன்ட் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் லாங் டேர்ம் கரன்சி ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரெசிலியன்ஸ். ஸோ அதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் செக்டார்ஸ் கேன் ரைஸ் காஸ்ட் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ அப்ஸ்ட்ரீம் செக்டார்ஸ்னால் லைக் ஸ்டீல், அலுமினியம், ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டண்டான மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் வர்றப்போ இப்போ சைனா வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி ரேராக இருக்கிற ரேர் எர்த் மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸோடைய எக்ஸ்போர்ட்ஸை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான அப்ஸ்ட்ரீம் செக்டார்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் வர்றப்போவோ இல்லை ரெகுலேஷன்ஸுக்கு கீழே அது ஸ்ட்ராங் ஆகிறப்போ அது டவுன் ஸ்ட்ரீம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இதை டிபெண்ட் பண்ணி இதை இன்புட்ஸாக யூஸ் பண்ணி அவுட்புட்ஸை கொடுக்கக்கூடிய செக்டார்ஸுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ரிசீலியண்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சக்சீட்ஸ் ஒன்லி வென் டிசிப்ளின்டு பை குளோபல் காம்படிஷன். ஸோ நம்ம அப்போது சோர்ஸ் பண்ணுறோம், நிறைய மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸை சோர்ஸ் பண்ணுறோம்னா அதை டைவர்சிஃபை பண்ணணும். வி நீட் டு எம்ஃபசைஸ் ஆன் இனோவேஷன், ஸ்கில்லிங், லாஜிஸ்டிக்ஸ், எம்எஸ்எம்இ, காம்படிட்டிவ் இன்புட் ப்ரைஸிங், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் இருக்கிற நிறையா ரெகுலேட்டரி மெக்கானிசம் அதை வந்து ஈஸ் பண்ணணும், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அந்த மாதிரியான ஃபோக்கஸ் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அதுக்கு சர்வே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஒரு என்டர்பிரினரல் ஸ்டேட்டாக மாறணும். ஸோ இது வந்து மரியானா மசுகட்டோ அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்டுடைய கோட். த ஸ்டேட் மெஷினரி நீட்ஸ் டு பிகம் அன் ஆண்டர்பிரினரல் ஸ்டேட். ஆண்டர்பிரினரல் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைவேட்ஸுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுற ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சர்வேலேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. An entrepreneurial state does not imply state capitalism or commercialization. அப்போ entrepreneurial state அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரியான வல்னரபிலிட்டியை, எக்ஸ்டர்னல் வல்னரபிலிட்டியெல்லாம் முன்கூட்டியே அசஸ் பண்ணி அந்த வல்னரபிலிட்டியிலிருந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது மாதிரியான ப்ரோஆக்டிவான பாலிசிஸை, ரீஃபார்ம்ஸை முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரேம் பண்ணி ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகணும். இட் ஆக்ட்ஸ் அண்டர் அன்சர்டைனிட்டி, structures and manages risks, learns through experimentation and adapts policies without paralysis. Economic progress requires coordinated effort. The state sets direction,
மார்க்கெட்ஸ் அலோகேட் ரிசோர்ஸஸ் அண்ட் சொசைட்டி ப்ரொவைட்ஸ் லெஜிட்டிமசி. ஸோ எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி அந்த ரெசிலியன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆல்ரெடி சில ப்ரோஆக்டிவான மெஷர்ஸ் வந்து இந்தியா எடுத்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு ரிஸ்க்கு அரைஸ் ஆன பிறகு அதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு ஆண்டர்பிரினரல் ஸ்டேட் அப்படிங்கிறது ரிஸ்க்ஸ் என்ன வந்தாலும் அதை முன்கூட்டியே அசஸ் பண்ணி அதிலிருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டோ அதில் அஃபெக்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ் ரூல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஸோ இனோவேஷன் ஃப்ரெண்ட்லி பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட், செமிகண்டக்டர் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன்ஸ், தென் கம்ப்ளையன்ஸ் சிஸ்டம், ட்ரஸ்ட் பேஸ்டு கம்ப்ளையன்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சில ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இதை பின்னாடி டீட்டெயிலாக சப்சிக்வெண்ட் சாப்டர்ஸில் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறப்போ இந்தியாவுடைய பொட்டன்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது அரௌண்ட் 7%, 6.5%லேருந்து 7% வரைக்கும் போகும். பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ரா எக்ஸ்பான்ஷன், லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்சி, ஸ்டேட் லெவல் டீரெகுலேஷன், ஸ்ட்ராங்கர் எம்எஸ்எம்இ இன்டகிரேஷன். ஸோ இந்த மாதிரியான ப்ரோஆக்டிவான மெஷர்ஸ் எடுக்கிறப்போ நம்மளுடைய பொட்டன்ஷியல் க்ரோத் கேன் பி ரிவைஸ்ட் அப் டு 7% அப்படின்னு சர்வே சொல்லுது. ஸோ பவர் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கான்சன்ட்ரேஷன். மைக்கேல் பெக்லேவுடைய ஒரு கோட் அது. ஸோ அப்போ ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக மாறணும் அப்படிங்கிறப்போ அது இட் இஸ் அ ப்ராடக்ட். பவர் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் குவாலிட்டி. ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்கிங் சிஸ்டம், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெகுலேட்டர்ஸ், இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியான இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இருக்குது, அவங்க எப்படி வந்து அந்த அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது மூலமாக தான் ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெகுலேட்டரி மெஷர்ஸ் எப்படி இருக்குன்னா catch-22 அப்படிங்கிற சிச்சுவேஷன் மாதிரி இருக்குது. நம்ம ரெகுலேட்டரி மெஷர்ஸ் எல்லாம் எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் ஈஸ் பண்ணுறதுக்காகவும். ஆனால் நிறைய ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் தான் ரோட் பிளாக்ஸை கிரியேட் பண்ணுறதா இருக்குது. ஸோ நம்ம என்ன நினச்சி ஒரு இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செக்டாரில் இருக்கிற பிரச்சனைகளை அது சால்வ் பண்ணும் அப்படின்னு. பட் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸே தான் என்ன பண்ணுதுன்னா நிறைய இஷ்யூஸை ரோட் பிளாக்ஸை கிரியேட் பண்ணுறதா இருக்குது. ஸோ இட் இஸ் அ பேரடாக்சிக்கல் சிச்சுவேஷன். catch-22ங்கிறது ஒரு ஃபார்மலான ஃப்ரேஸ் used in several economists and experts, from which an individual cannot escape because of contradictory rules or limitations அப்படிங்கிறது. ஸோ நம்ம பாலிசி மேக்கிங்கில் சர்வே வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்துருக்காங்க, சூஸிங் ஸ்ரேயா ஓவர் பிரேயா அப்படின்னு. ஸோ டிராயிங் ஃப்ரம் கதா உபனிஷத், த சர்வே கான்ட்ராஸ்ட் ஸ்ரேயா. தென் ஸ்ரேயா மீன்ஸ் என்டியூரிங் குட், பிரேயா அப்படிங்கிறது ஃப்ளீட்டிங் கம்ஃபர்ட். ஸோ நம்ம லாங் டேர்ம் நேஷனல் ப்ராக்ரஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சூஸிங் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் ஓவர் ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸஸ். ஸோ ரிசீலியன்ஸை பில்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். வி நீட் டு ஸ்ட்ரென்தன் பஃபர்ஸ் அண்ட் டைவர்சிஃபை சப்ளை செயின்ஸ் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம். அண்ட் இந்த ரீஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக இந்த மொமெண்டமை லூஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும்னு நிறைய செக்டார்ஸில் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து லேபர் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ரீஃபார்ம்ஸ் எல்லாம் இன்னும் ஃபர்தர் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ வி நீட் டு ரிமைன் கமிட்டட் டு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் despite short term pressures. So in a world shaped by geopolitical realignments, recurring shocks, India's path forward lies in building resilience, sustaining reform momentum and remaining committed to long term strategic goals. So survey வந்து அடுத்த சப்சிக்வெண்ட் சாப்டர்ஸில் இதை தான் தீமாக வச்சு நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் ப்ரிஃபேஸில் சர்வேயில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்ஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.